ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. ஓகே, இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த கிளாஸ் வீடியோவும் இது இல்லை. இது என்ன அப்படின்னா, நம்ம எப்படி எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறோம், நம்ம எப்படி இதை கடந்து போய் நம்ம எக்ஸாம் அப்படிங்கிற கோலை அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது சம்மந்தமான ஒரு வீடியோ தான். நம்ம படிக்கிறோம், நமக்கு கிளாஸ் வருது, நம்ம நோட்ஸ் எடுக்கிறோம், அதை காதில் கேட்குறோம். அதையும் தாண்டி அதை கரெக்டான ஃபோக்கஸ்டாக கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம உள்ளுக்குள்ளே நம்மளோட மனசு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும். சில தடுமாற்றங்கள் வரும் படிக்கும்போது. அதையெல்லாம் நம்ம எப்படி கடந்து போகிறது அப்படிங்கிற மாதிரியான வீடியோ தான். சரிங்களா? இப்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு கரெக்டான மனநிலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தடங்களே இல்லாமல் அந்த பாதையை சரியான பாதையாக நீங்கள் வழிநடத்தி கொண்டு போயிடுவீங்க. ஓகே, இந்த வீடியோ முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, குழந்தைங்களை வச்சுட்டு வீட்டு வேலையும் செஞ்சுட்டு படிக்கிறவங்க, வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே இது ஃபுல்லாக சூட்டபிள் ஆகும். அது இல்லாமல் அதையும் விட ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்து நான் டிஎன்பிஎஸ்சி மட்டுமே படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ஆப்டாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு படிக்கிறவங்களோட இது என்ன, வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்களோட இது என்ன, அதே மாதிரி அதுக்கப்புறமா நம்ம ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டோட மனநிலை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிட்டோம். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ நினச்சி பார்த்தாலும் நமக்கு தெரியாது. ஆனால் ஏதாவது ஒரு காரணம், ஏதாவது ஒரு உள் உணர்வு நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற இது இல்லாமல் நம்ம அந்த வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இப்போது அதில் படிக்கிறதுல சில கஷ்டங்கள், வீட்டு வேலைகளையும் செஞ்சுட்டு படிக்கிறதுல சிரமங்கள்னால அதை தள்ளி போட்டுட்டு போகிறோமோ தவிர்த்து அதை நம்ம உள்நடந்து உள்ளீடாக அதில் போய் படிக்க ஆரம்பித்து நம்மளை அதில் கொண்டு போய் சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம். அதை செயல்பாடாக மாற்ற முடியாமல் தான் நம்ம தவிச்சிட்ருக்குறோம் இல்லைங்களா? அதுதான் உண்மை. இப்போ குழந்தைங்களை வச்சுக்கிட்டு வீட்டு வேலைகளையும் முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிறது அப்படிங்கிறது ஒரு அதிசயமான சாதனைக்கு சமந்தான். சரிங்களா? அதை இல்லைன்னு யாரும் மறுக்கவே முடியாது. அப்படியெல்லாம் இல்லைங்க. எத்தனையோ பேர் குழந்தைகளே வச்சுட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு எல்லாமே பண்ணிவிட்டு அவங்க படித்து வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா, ஆமாம், நிறைய பேர், அதிகமான பேர் அந்த மாதிரி வீட்டு வேலைகள்லாம் செஞ்சுட்டு குழந்தைகளை வச்சுட்டு அந்த மாதிரி அதிசயமான சாதனையை செஞ்சுட்டு நிறைய பேர் இன்றைக்கி போஸ்டிங்கில் இருக்காங்க. சரிங்களா? அப்போ எல்லாருமே அவங்களும் சரி நம்மளும் சரி ஒரு மல்டி டாஸ்கிங்கை சந்தித்து தான் அவங்க ஒரு சாம்பியன் ஆகிருக்காங்க. சரிங்களா? நமக்கு அந்த வேலைகள், வீட்டு வேலைகளை செய்கிறது, குழந்தைகளை வச்சுட்டு வீட்டு வேலைகள் செய்கிறது, மாமியார் மாமனார் பார்க்குறது, அம்மா அப்பாவை பார்க்குறது, அந்த மாதிரி எல்லாமே ஒரு மல்டி டாஸ்கிங் செயல் தான். அதை மறுக்கவே முடியாது. இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பண்ணணும். நம்ம ஏன் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். நீங்கள் ஏன் அரசு வேலைக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நினைங்க. நீங்கள் எதுக்காக, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ ஒரு சிலருக்கு நான் வேலைக்கு போய் நான் அம்மா அப்பாவை நல்லா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிறதுல ஒரு குறிக்கோளாக இருப்பீங்க. நீங்கள் எதனால் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு முடிவு எடுத்தீங்க அப்படிங்கிறத அப்பப்போ நினைவூட்டிக்கங்கன்னு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படித்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணும்போது நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஒரு சிலர் நான் அம்மா அப்பாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும், அதுக்காக நான் டிஎன்பிஎஸ்சி படித்து நான் வேலைக்கு போகணும்னு நினச்சி தான் உள்ளே வந்திருப்பீங்க படிக்கிறதுக்குள்ளே. அதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பீங்க, நம்ம ஹஸ்பண்ட்க்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறது, நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நம்ம ஹஸ்பண்ட் தான். அப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்குள்ளே வந்திருப்பீங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து வேலைக்கு போய்ட்டு படிக்கிறவங்க, அதுக்கப்புறமா ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கவங்க எல்லாத்துக்குமே நான் என்ன சூழ்நிலையில் நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்கன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? இதை இந்த வீடியோ கேட்டதுக்கப்புறமா கண்டிப்பாக உங்களுடைய மனநிலை கண்டிப்பாக ஒரு உறுதியான நோக்கத்தோடு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி நோக்கி பயணிப்பீங்க. நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு தெரியாமல் தான் இப்போ தடுமாறிட்டு இருக்கீங்க, வேற ஒன்றும் இல்லை. ஒரு சிலர் நம்மளோட குழந்தையோட எதிர்காலத்துக்காக தான் நம்ம டிஎன்பிஎஸ்சி படித்தாகணும், பாஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருப்பீங்க இல்லைங்களா? அப்புறம் ஒரு சிலர் ஓகே, நமக்குன்னு ஒரு சமூகத்தில் நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் அப்படிங்கிறதுக்காக, இல்லைங்களா? நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு லைனுக்குள்ளே வந்திருப்பீங்க. ஒரு சிலர் அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு மணி ப்ராப்ளம், எனக்கு பொருளாதார சுதந்திரத்திற்காக தான் நான் உள்ளே வந்திருக்கேன். நான் படிச்சுட்டு நான் வேலைக்கு போய் நான் ஆனால் எனக்கு தேவையான வேலைகளை நான் கையில் காசு வச்சு நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காமல் நான்
போய் ஒரு சம்பாதிக்கணும் அப்படின்னா எனக்கு கவர்மெண்ட் வேலை தான் கரெக்டு அப்படிங்கிறதுக்காக நான் உள்ளே வந்திருக்கேன், எனக்கு அதான் பெர்மனெண்ட்டு, அதுதான் எனக்கு செட் ஆகுங்கிறதுக்காக தான் நான் படிக்கிறதுக்குள்ளே வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருப்பீங்க. ஒரு சிலர் இதெல்லாம் இல்லை, எனக்கு ஒரு வெறி, நான் படித்து ஒரு போஸ்டிங் வாங்கியே ஆகணும் அப்படின்னு. அந்த வெறி இந்த மாதிரி ஏதாவது நான் சொல்லிட்டு வந்த பாருங்க, குழந்தைக்காகவா இருக்கும், இல்லைன்னா அவங்க அப்பா அம்மாவுக்காகவா இருக்கும், ஒரு ஹஸ்பண்ட்காகவா இருக்கும், இல்லை ஒரு நமக்குன்னு ஒரு ஊருக்குள்ளே நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணுங்கிறதுக்காகவா இருக்கும். ஒரு சிலர் நமக்குன்னு நம்ம பொருளாதார ரீதியாக நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உள்ளே வந்திருப்போம். சரிங்களா? அதுக்காக தான் அந்த ஒரு படிக்கணுங்கிற ஒரு வெறி வந்திருக்கும். அப்போ நம்ம உள்ளே வந்திருப்போம். ஆனால் இப்போ தட்டு தடுமாறி நிற்கிறோம் அப்படின்னா அது ஏன் எண்ணத்தினால நம்ம எண்ணத்தை யோசித்து இப்போ உங்களுக்கு தெரியும், இதில் ஏதாவது ஒரு பாயிண்டில் தான் நீங்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு பாயிண்டில் உள்ளே வந்திருப்பீங்க. சரிங்களா? இதில் ஏதாவது ஒரு பாயிண்டில் தான் நீங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கிற லைனுக்கு உள்ளே வந்திருப்பீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்ன பாயிண்டில் உள்ளே வந்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ ஞாபகப்படுத்திட்டேனா, நீங்கள் ஏன் டிஎன்பிஎஸ்சி படிக்கணும்னு உள்ளே வந்துட்டீங்கன்னு ஞாபகப்படுத்திட்டேனா, இப்போ உங்களுக்கு தோணுதா, ஆமாம் படிக்கணும், நான் இந்த காரணத்துக்காக தான் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு குழந்தைங்களை வச்சுட்டு படிக்கிறவங்கலாம் ஒரு நிமிஷம் உங்களோட குழந்தையோட முகத்தை பாருங்கள். நீங்கள் வாங்குகிற அந்த ஒரு அரசு வேலை அப்படிங்கிறது அவங்களோட வாழ்க்கையவே மாற்ற போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் வைக்கணும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு நான் குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்பட்டு நான் வீட்டு வேலையை செஞ்சு படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால தான் உள்ளே படிக்கிறதுக்குள்ளே வந்திருப்பீங்க. அவங்களுக்கு சொல்யூஷன் என்ன, அவங்க எப்படி அந்த வெறியான அந்த படிப்பை அப்படியே வெறியாக கொண்டுட்டு போய் அதை சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் கொடுக்கறத நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். சோம்பேறித்தனமாக நம்ம நாளைக்கு பார்த்துக்கலான்னு போகக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன், ஒரே ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு குழந்தைங்களை வச்சுட்டு படிக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு டைம் அந்த குழந்தையோட முகத்தை பாருங்கள். நீங்கள் வாங்குகிற அந்த ஒரு அரசு வேலை அப்படிங்கிறது அவங்களோட வாழ்க்கையவே மாற்ற போகுது அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, இனி இதுக்கு மேலே உங்களுக்கு மோட்டிவேஷன் தேவையா? எப்போவுமே ஒரு சரியான ஒரு நேரம் நமக்கு வரட்டும், அப்போ உட்காந்து படிப்போம். வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டையே அப்படியே பளிச்சுன்னு மாற்றிட்டு அப்புறம் போய் நம்ம உட்காந்து படிப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இன்றைக்கு நடக்காது, நாளைக்கு நடக்காது, இன்னும் 4 வருஷத்துக்கு நடக்காது. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சு சமைக்கிறீங்க, பாத்திரம் கழுவுறீங்க, வீட்டையெல்லாம் நீட் பண்ணி வீட்டையெல்லாம் செவருக்கு இதெல்லாம் வீட்டையெல்லாம் தொடச்சி வச்சுட்டு இனி நான் போய் உட்காந்து படிக்கிறேன் அப்படிங்கும்போது அடுத்த நேரம் சமையல் பண்ணுறதுக்கு டைம் ஆயிரும். இல்லைங்க, நான் காலையில் எல்லாம் சமையல் பண்ணி தூக்கி போட்டு எல்லாம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீ எனக்கு சாயங்காலம் வரைக்கும் ஃப்ரீ தான் அப்படின்னு நீங்கள் ஒரு 12 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வரீங்கன்னா அப்புறமா ஒரு டீ போடுவோம், அதுக்கு 4 பாத்திரம் விழுகும், வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வருவாங்க, அது நடக்கும். அடுத்தது வீட்டை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே பார்க்குறது, யாராச்சும் அழுக்கு பண்ணிடுறாங்களோ அப்படின்னு. இங்கே பாருங்கள், நான் இந்த டைம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன், இன்னும் ஒரு வாரத்துக்கு நான் உட்காந்து படிக்க போகிறேன், யாரும் வீட்டில் அழுக்கு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் வீட்டில் குழந்தைங்க 4 சிந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சிந்துவாங்க, ஒரு எறும்பு வரும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு படிக்கிறவங்க வீட்டில் ரொம்ப சுத்தபத்தமாக நீட்டாக வச்சுட்டு தான் நான் போய் உட்காந்து படிக்க உட்காருவேன். நான் எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு வேலையே இல்லைங்கும் போது தான் நான் போய் புக் எடுப்பேன் மட்டும் தயவு செஞ்சு முடிவு பண்ணாதீங்க. அதுக்காக நீங்கள் வீட்டு வேலையெல்லாம் அப்படி அப்படியே போட்டுட்டு போய் உட்காந்து படிங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். அது வேஸ்ட். நீங்கள் சமையல் பண்ணாமல், பாத்திரம் கழுவாமல், வீட்டெல்லாம் கூட்டாமல் போய் உட்காந்து புக் எடுத்து வைக்க இன்றைக்கி என்னன்னாலும் சரி, இன்றைக்கி நான் என்னோடய டாஸ்க்கு இன்றைக்கி நான் என்ன படிக்கணுமோ அதை நான் என்னென்ன வீடியோஸ் வந்திருக்குதோ அதை 2-3 டைம் கேட்டு நான் நோட்ஸ் எடுத்து வைக்காமல் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் அப்படின்னு உட்காந்திங்கன்னா நீங்கள் மட்டும் பட்னியாக கிடக்க போகிறதில்ல. நீங்கள் சமைக்காமல் உட்காந்திங்கன்னா உங்கள் குழந்தைங்க, உங்கள் ஹஸ்பண்ட், உங்கள் வீட்டில் இருக்க மாமியார் மாமனார், உங்கள் அப்பா அம்மா எல்லாம் தான் பட்னி கிடக்க போகிறாங்க. சரிங்களா? அப்போ அந்த செயலையும் பண்ணக்கூடாது. அப்போ பாத்திரம்லாம் கழுவாமையெல்லாம் யாரும் போய் உட்காந்து படிக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இப்போ நீங்கள் பாத்திரம்லாம் கழுவாமல் போய் உட்காந்து படிச்சுட்ருக்கீங்கன்னா அது சிங்குக்குள்ளேயே ஊறிட்டு இருந்துச்சுன்னு வைங்க. உங்களுக்கு படிக்கும்போதும் அந்த மைண்ட் செட் ஐயோ நம்ம பாத்திரம் கழுவாமல் வந்துட்டுமே, யாராச்சும் இந்த நேரம் பார்த்து வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நம்ம ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வந்துடுவாங்களே, இன்னி சமையல் பண்ணுறதுக்கு டைம் ஆச்சு, அந்த பாத்திரம் வேறு கழுவாமல் இருக்குதேன்னு உங்களுக்கு படிக்கிறது எதுவுமே மண்டையில் ஏறாது. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, கொஞ்சம் பாத்திரம்லாம் அப்பப்போ கழுவுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சேர்த்து வச்சு கழுவுனீங்கன்னா நீங்கள் சேர்ந்து சமையல் பண்ண கழுவிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்பப்போ வேலைகள் குறைஞ்ச மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் நான் பாத்திரம் விஷயம்லாம் க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த வேலைகள் செஞ்சுட்டு ரொம்ப டயர்டாயிருவீங்க. நின்றுக்கிட்டே கழுவணும்ல, அப்போ டயர்டாயிருவீங்க. அந்த வேலையை செய்யாதீங்க.
அப்போ நீங்கள் எப்படி இதை வந்து ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படின்னா, வீடு கூட்டணுமா, பாத்திரம் கழுவணுமா, துணி துவைக்கணுமா, இந்த வேலை ரெகுலராக பண்ணுறது. இந்த வேலையோடு சேர்த்து நம்ம படிக்கிறத கொண்டுட்டு போங்க நான் சொல்கிறேன். எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து சமைக்கிறீங்க, சமைக்கும்போது ஃபோனை எங்கே வேணாலும் வச்சுருங்க. ஒரு ஹெட்ஃபோன் ஒன்று வாங்கிக்கோங்க. ஹெட்ஃபோன் போட்டு கேட்டாலும் எனக்கு காது கேட்காம போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம படிக்கிறது ஒரு 7 மாதமோ 6 மாதமோ 8 மாதமோ 10 மாதமோ, அதுக்குள்ளேலாம் காது கேட்காம போயிடாது. சரிங்களா? அப்படியே கேட்காம போனால் கூட நம்ம வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி காதை ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்காக எல்லோரும் ரொம்ப சின்சியராக களத்தில் இறங்கிடாதீங்க. அதுக்கு அந்த சவுண்டு இருக்குது பாருங்கள், அதுலேயே வந்து ரெட் மார்க்கு காமிக்கும், இதுக்கு மேலே போயிட்டா வந்து ரொம்ப நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த லெவலில் வச்சு கேட்காது. உங்களுக்கு காதில் கேட்குற லெவலில் சரி இல்லைங்க, எனக்கு அது செட் ஆகாது, எனக்கு வந்து ஹெட்ஃபோன் போட்டு காதில் கேட்குறது எனக்கு சரியாக தெரியல அப்படிங்கிறவங்க, நீங்கள் வந்து கிச்சனில் கொண்டு போய் மொபைலை ஆன் பண்ணி வச்சுருங்க, வீடியோவை ஆன் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு தேவையான கிளாஸஸ் எல்லாமே வீடியோஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டே வரோமா? நம்மன்னு இல்லை, நீங்கள் எந்த சேனல் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க கொடுத்துட்டே வருவாங்களா? அப்போது அந்த சேனல் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அது ஒரு 2-3 டைம் நல்ல வீடியோவை சமைக்கும்போது, வீடு கூட்டும்போது, அப்போவெல்லாம் உங்களுக்கு யாரும் சமைக்கும்போது உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட உட்காந்து அரட்டை அடிக்க வரமாட்டாங்க. வீடு கூட்டும் போது வீட்டில் வந்து மேக்ஸிமம் குழந்தைங்களை எல்லாம் வெளியில் அனுப்பிச்சி விட்டுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு தான் நீங்கள் வீடு கூட்டுவீங்க. இல்லை வீட்டில் இருக்க குழந்தைங்களே தூங்க வச்சுட்டு தான் நீங்கள் வீடு கூட்டுவீங்க. அந்த டைமில் எல்லாத்தையும் உங்களுக்கு பக்கத்தில் ஃபோனை அப்பப்போ மாற்றி வச்சுக்கோங்க. நல்லா வீடியோ ஆன் பண்ணி விட்டுருங்க. வீடியோ ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு நல்லா காதில் கேட்டுகிட்டே இருங்க. கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு 2-3 டைம் கேட்கும்போது அந்த டாப்பிக்கை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதுவும் நான் சொல்கிறேன், நீங்கள் இடையில ஒரு 5 நிமிஷம் கேட்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு வந்து என்ன கேட்டோம்னே தெரியாமல் போயிடும். அது வந்து எல்லாத்துக்கும் இயல்பாக நடக்கிறது. அப்போ வந்து ஐயோ நம்ம கேட்டுட்டு இருந்தோம், அதுக்குள்ளே நம்ம மைண்டு வேற எங்கேயோ திங்கிங் போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக கேட்டுருங்க. கேட்டுட்டு திரும்ப 2வது தடவை கேட்கும்போது ஆமாம் இந்த இடத்துல தானே விட்டோம், இந்த இடத்துல என்ன விட்டோம் அப்படிங்கிறது நம்ம மைண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை தேடும். 3வது டைம் கேளுங்க. 3வது டைம் கேட்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ அந்த டாபிக் ரிலேட்டடாக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுவீங்க. இப்போ நம்ம வீடியோலாம் ஸ்கூல் புக் அவுட் சோர்ஸ் எல்லாமே கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வீடியோ சம்மந்தமாக முழுசாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் கிடைக்கும்ல, அந்த குழந்தைங்களை தூங்க வச்ச டைம் கிடைக்கும்ல, போய் எழுங்காமல் பக்கத்தில் உட்காந்துட்டு வீடியோவை எழுங்காமல் போட்டு விட்டுட்டு நீங்கள் அப்படியே நோட்ஸ் எடுங்க. அதாவது நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து எதுவும் வந்து புதுசாக புத்தகம் போட்டு நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு அச்சிட்டு வெளியிடலாம் வேண்டாம். நீங்கள் எப்படி நோட்ஸ் எடுக்கணும், பாஸ் பண்ணி போகணும் அப்படின்னா, நீங்கள் 2-3 டைம் வீடியோ கேட்டிருப்பீங்களே, அப்போ வந்து ஓகே எல்லாம் ஸ்டோரி பேஸ்டாக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அப்போ ஒரு முக்கியமான டேர்ம்ஸ், ஒரு முக்கியமான இயர்ஸ், இல்லை ஒரு முக்கியமான நடந்த ஒரு நிகழ்வு அது வந்து எனக்கு மறந்துடும் அப்படின்னு தோணும், உங்களுக்கே தோணும். அது எப்போ தோணுன்னா, இப்போ தோணாது. ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது ஐயோ இது எல்லாமே எழுதி வைக்கணும்னு தான் தோணும். 2வது டைம் கேட்கும்போது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 3வது டைம் கேட்கும்போது அப்பா இதுதானே, ஓகே ரைட்டு. அப்போ 3வது டைம் கேட்டு முடிக்கும்போது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. அப்போ 4வது டைம் நான் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்ல அப்படின்னா இதில் என்னெல்லாம் மறக்க முடியும், நம்ம மறந்துடுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை வந்து 4வது டைம் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன் நான். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ரிவிஷன் அதாவது ஒரு வீடியோ 2-3 டைம் கேட்டிங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து நீங்கள் ரீகால் பண்ணிக்கிறீங்க இல்லையா? இல்லைங்க எனக்கு நோட்ஸ் எடுத்து வச்சு அதை பார்க்க எனக்கு டைம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் நல்ல நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு, நோட்ஸ் எடுத்து வச்சு தான் எனக்கு போய் பார்க்குறதுக்கு நேரம் இல்லைங்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், அதுக்கும் சொல்கிறேன் நான். சரிங்களா? நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை என்ன பண்ணிவிடுங்க, ஒரு ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி விட்ருங்க. ஒரு நேரம் உட்காந்துட்டு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் போட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இல்லை வாட்ஸ்அப்பில் ஒருத்தருக்கு உங்கள் அம்மா நம்பருக்கோ இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் நம்பருக்கோ ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாப்பிக்கில் வந்து இதெல்லாம் எனக்கு மறக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நோட் பண்ணி வச்சதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே ஒரு நேரம் நீங்கள் காதில் கேட்கலாம். அது வந்து மேக்ஸிமம் அது அட்வைசபிள் இல்லை. ஏன்னா நீங்கள் அந்த இயர்ஸு டேர்ம்ஸ் அப்படிங்கும்போது அதை முக்கியமானது நோட் பண்ணி வச்சுட்டா அப்பப்போ ஏதாவது சான்ஸ் கிடைக்கும்போது கண்ணில் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் எப்படி நம்ம கொண்டுட்டு போகணுமோ அப்படி தான் கொண்டு போகணும். அதாவது இன்னைக்கு வந்து நான் 10 பக்கம் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் 10 பக்கம் படிக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக 10 பக்கம் எனக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடைக்காது. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு நாளைக்கு உங்களால் 2 பக்கம் தான் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்கள் போய் 10 பக்கம் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிறது தப்பு. சரிங்களா? அந்த பிளான் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக யாரும் பிளான் நீங்கள் ஒரு டாப்பரை போய் கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க, ஒரு மந்த்லி பிளானர் போடுறேன்னா அது ஒரு 80% தான் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும், அவங்க 80% கம்ப்ளீட் பண்ணிடுவா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் அன்னன்னைக்கு இருக்கிறத அன்னன்னைக்கு டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு யாருமே சொல்லி நான் பார்க்கல.
சரிங்களா? பிளான் எதுக்கு? எந்த வழிகாட்டு எந்த பாதையுமே இல்லாமல் நம்ம பயணிச்சுட்டு இருந்தோம்னா எங்கே எது தலை எது காலுன்னு புரியாது. ஸோ நம்ம ஒரு பிளான் வச்சுக்கிட்டோம்னா அதுபடி ஒன் பை ஒன்னாக பின்தொடர்ந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பிளான். இதை ஒரு சிலர் எப்படி எடுத்துக்கிறீங்க, அச்சோ இன்னைக்கு வந்து பிரித்துள்ளதுக்கு சேர்த்துள்ளதுக்கு ஸ்கூல் புக்கா, இன்னைக்கு நான் படிக்க முடியலையே, அதை பார்க்க முடியலையே, நான் என்ன பண்ணுறது, உலகமே அழிஞ்சு போச்சு அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. நாளைக்கு அதை பாருங்கள். சரிங்களா? அதுக்கு தான் பிளான். அப்போ ஒரு நாளைக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுறதை விட்டுட்டு ஒரு நாளைக்கு என்னெல்லாம் பண்ண முடியாதோ அதையெல்லாம் பிளான் எழுதி வச்சுட்டு ஐயோ முடியலையெல்லாம் இது பண்ணால் உடம்பு ஸ்ட்ரெஸ் தான் ஆகும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நோட்டில் எழுதுங்க. இன்னைக்கு வந்து நான் இதை படிக்க போகிறேன் அப்படி எழுதுங்க. அதை விட்டு போட்டு ஒரு பெரிய எய்ம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற என்ன சொல்கிறது 6th-லேருந்து 12th வரைக்கும் என்னென்னலாம் இருக்குது எல்லா லெசனையும் நான் இன்றைக்கி உட்காந்து படிக்கிறேன்ல ஏம் வச்சிடாதீங்க. சரிங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கிறவங்களோட சப்போர்ட்டை எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்க மற்ற அம்மா அப்பா இல்லை ஹஸ்பண்டு குழந்தைங்க அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் தயக்கம் இல்லாமல் ஒரு ஹெல்ப் கேளுங்க. நான் இந்த மாதிரி படிக்கணும், நம்ம படித்தோம் அப்படின்னா நான் படித்து கொஞ்சம் நான் போஸ்டிங் சக்ஸஸ் பண்ணிட்டேன்னா நம்ம ஃபேமிலிக்கு தான் நல்லது அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்து சொல்லி அவங்கக்கிட்ட இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், ஒரு துணி காய போட்டுருந்தா அதை எடுத்துகிட்டு வாங்க, குழந்தைங்க கிட்டலாம் சொல்லுங்கள், இங்கே பார்த்தாங்க நான் கொடுத்தேன்னா நீயா உட்காந்து சாப்பிட்டுக்கணும், அம்மா படிச்சுன்னா உனக்கு தான் நல்லது, அம்மாவை தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்கக்கிட்ட சாதுவாக பேசுங்க. ஏய் போய் உட்காரு, நான் படிக்கணும், ஓடியா அப்படின்னீங்கன்னா அப்புறம் அதுக்கு மேலே குதிக்குங்க சொல்லிட்டேன். சரிங்களா? அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, வீடு கொஞ்சம் அப்படி இப்படி களைஞ்சு கிடந்தால் பரவாயில்ல. ஐயோ நான் துணி மடிக்காமல் எல்லாம் ரேக்கில் போட்டு வச்சுருக்கேன், ரேக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, யாரும் வந்து ரேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டாங்க. வீட்டில் வந்து ஓரளவுக்கு வீடு க்ளீன் நீட்டாக கூட்டிட்டு பாத்திரம் கழுவிட்டு சமையல் பண்ணிவிட்டு இதை வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மற்றபடி ரொம்ப டீப் க்ளீனிங்க்கெலாம் இறங்கி போயிட்டுருக்காதீங்க. இனிமேல் வந்து டீப் க்ளீனிங்க்கெலாம் இறங்கி போயிட்டு நீங்கள் 4 நாள் படுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டு வேலைகளை கூட யாராவது செய்வாங்க. நீங்கள் படிக்க வேண்டிய போர்ஷனை நீங்கள் தான் படிக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். அது இப்போங்கிறதுனால பரவாயில்ல. இதுவே பிப்ரவரி எண்டு மார்ச்சில் இருந்தெல்லாம் நான் படிக்கிறேன்னா தயவு செஞ்சு டீப் க்ளீனிங் வேலையெல்லாம் அப்புறம் அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம், விட்டு போட்டு நீங்கள் படிக்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். சரிங்களா? அதாவது இது வந்து பிப்ரவரி எண்டுக்குள்ளே ஒரு மார்ச் ஸ்டார்டிங்குள்ளே நான் இப்போ தான் பார்க்குறேன், இந்த வீடியோவை நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நீங்கள் ஒரு லக்கி பர்சன் அப்படி நினச்சிக்கோங்க. மார்ச் ஒரு 4ஆம் தேதி தாங்க நான் அந்த வீடியோவே பார்க்குறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட தாராளமாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம், நல்ல மார்க் எடுத்தே சக்ஸஸ் பண்ணலாம். இதுதான் சக்ஸஸோட சீக்ரெட். ஒரு விஷயம் சொல்ல தெரிஞ்சுக்கோங்க, வீடு கொஞ்சம் களைஞ்சு கிடந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப இல்லாமல் ஓரளவுக்கு சமையல் பண்ணணும், பாத்திரம் கழுவணும், வீட்டை கூட்டி நீட்டாக வச்சுக்கணும். மற்றபடி இந்த துணியெல்லாம் மடித்து கரெக்டாக வைக்கலை, எந்த துணி வேணும் வேண்டாத களைச்சி வைக்கலை. அப்போ நான் வந்து சோப்பு வைக்கிறத வந்து தேய்ச்சி கழுவாமல் விட்டுட்டேன். அப்படியெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டீப் க்ளீனிங் போகாதீங்க. வீடு கொஞ்சம் களைஞ்சு கிடந்தாலும் பரவாயில்லை, உங்கள் கனவு அப்படிங்கிறது களைஞ்சு போயிடக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், வீடு கொஞ்சம் களைஞ்சு கிடந்தாலும் பரவாயில்லை, உங்கள் கனவு அப்படிங்கிறது எந்த காரணத்தை கொண்டும் களைஞ்சு போயிடக்கூடாது. அதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்ருக்கேன். புரிஞ்சுதுங்களா? அப்போது கொஞ்ச நேரம் குழந்தைங்களாம் மதியானம் தூங்க வச்சு பழக்குங்க. சரிங்களா? அவங்க மதியானம் கொஞ்சம் நேரம் தூங்க வச்சிங்கன்னா தூங்குகிற டைமில் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த டைமில் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மதியானம் கொஞ்சம் நேரம் குழந்தைங்க தூங்குகிற டைமில் வீட்டு வேலைகள் இதெல்லாம், அதாவது ரெஸ்ட் எடுத்துக்கிறது மீன்ஸ் நீங்கள் மற்ற வேலைகளை செஞ்சுக்கும் போது அந்த வீடியோலாம் நல்லா காதில் கேட்டுக்கிறீங்க. அந்த குழந்தைங்க தூங்கும்போது இல்லை எனக்கு மதியானம் தூக்க பழக்கம் இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷம், உட்காந்து நோட்ஸ் எடுங்க. இல்லை மதியான டைமில் நான் கொஞ்சம் தூங்குகிற ஹேபிட் இருக்குது அப்படின்னு தாராளமாக ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மதிய டைமில் நம்ம பிரெயின் வந்து அவ்வளோக்கும் வேலை செய்யாது, ரொம்ப ஷார்ப்பாக வேலை செய்யாது. அதனால் என்ன பண்ணுங்கள், மதியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியம் கொஞ்சம் தூங்கிக்கிட்டிங்கன்னா நைட்டு கொஞ்சம் தூங்குறதுக்கு லேட் ஆகும், கொஞ்சம் பிரிஸ்காக ஆகிக்கலாம். அப்போ அந்த டைமில் வந்து நோட்ஸ் எடுங்க. இல்லை நான் மதியமும் தூங்கிட்டேன் நைட்டும் தூங்கிட்டேன் அப்படின்னா ஏர்லி மார்னிங்னு இருக்குல்ல, அப்போது ஒரு 4 o'clock ஒரு 5 o'clock கூட எந்திரிங்களா, 5 o'clock கூட எந்திரிங்க.
ஒரு 6:30 வரைக்கும், இல்லை 4 to 6 வரைக்கும் அந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கிற டைம் ஒதுக்கிங்க. சரிங்க, நீங்கள் எல்லாம் சொல்கிற மாதிரி பண்ணிட்டேன். நீங்கள் கொடுக்குற வீடியோலாம் நான் காதில் உட்காந்து காலையிலேருந்து பொழுத வரைக்கும் எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குமோ நான் அப்போல்லாம் கேட்டுட்டேன். நீங்கள் சொல்கிற மாதிரியே எல்லா வேலையும் பண்ணிட்டேன். சாரி, கட் ஆகிடுச்சிங்க. ஆனால் பட் என்னால் உட்காந்து படிக்கிறது, உட்காந்து மேக்ஸ் போடுறதுக்கெலாம் நான் உட்காந்து தானே பண்ணணும். அந்த மாதிரி என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியல அப்படின்னா என்னால் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், இப்போ மார்னிங் வந்து என் பிள்ளைங்க வந்து ஒரு 4 o'clockலேருந்து ஒரு 6 o'clock வரைக்கும் தூங்குறாங்கன்னா மற்ற நேரம் என்னால் ஆடியோ வைஸ் நான் என்னால் கேட்டுக்க முடியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. என்னால் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த 2 மணி நேரம் தான் என்னால் ஒதுக்க முடியுது. மற்றபடி என்னால் அந்த நாள் ஃபுல்லாக ஒதுக்க முடியலனாலும் போதும். இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக போதும். அதான் நான் சொல்ல பாருங்க, இப்போ இருந்து, அதாவது இப்போ உங்களுக்கு நாளுக்கு 1 மணி நேரம் கிடைச்சாலும் போதுமானது. ஹவுஸ் ஒய்ஃப் வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அதாவது மற்ற நேரம் தான் நீங்கள் ஆடியோ வைஸ் நல்லா கேட்டுக்கிறீங்கல்ல, காதில் கேட்டுக்கிறீங்க, அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நோட்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கிடைச்சாலும் போதுமானது. இன்னொரு 10 நாள் போய் ஒரு மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நான் என்னால் கன்சிஸ்டன்சியாக கொண்டு போக முடியும் அப்படின்னா போதுமானது. அப்புறம் ஒரு மாதத்தில் மறுபடியும் 3 மணி நேரமாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும் உங்களால். அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு 4 மணி நேரம் அப்படிங்கிறத ஒரு 4 மாதம் கழித்து கன்சிஸ்டன்சியாக எக்ஸாம் வரை கொண்டு போக முடியும். அதுக்கு மேலே வந்து என்ன சொல்கிறது, கிடைச்சா லாபம், இல்லைன்னா ஒன்றும் நட்டம் கிடையாது. சரிங்களா? ஓகே. இப்போது இதெல்லாம் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபு, எல்லாத்துக்கும் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து 100% செட் ஆகும். இதை விட ஒரு முக்கியமான ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள். ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக நான் இதை மட்டுமே படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். வீட்டில் அம்மா பேசுகிறாங்க, வீட்டில் அப்பா பேசுகிறாங்க, வீட்டில் வந்து நான் இதையே படிச்சுட்ருக்குற, இப்போ இப்படி பண்ணுற அப்படின்னு அவங்க கோவப்படுறாங்க, எது சொன்னாலும் கோவப்படுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே வெறுப்பில் வந்து கோவப்பட மாட்டாங்க. இப்படியே படிச்சுட்ருக்கானே, இப்படி படிச்சுட்ருக்கிறவன் வந்து சக்ஸஸ் பண்ணிடுவானா அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் அவங்க வந்து கோவப்படுறாங்க. அப்படியாவது ஒரு கோவத்தை காமிக்கும் போதாவது அவனோட சக்ஸஸில் வந்து அவன் எய்மை கரெக்டாக கொண்டு போவானா அப்படிங்கிறத அவங்க வெளிக்காட்ட தெரியாமல் தான் வந்து கோவப்படுறாங்க. இப்போது நமக்கு வந்து ஒரு டக்குன்னு ஒரு மனசு சரியில்லை அப்படின்னா நம்ம இப்படி ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கிறோம், நம்மளோட பாதையை சரியான வழியில் நம்ம வடிவமைச்சுக்கிறோம். ஆனால் அவங்க எந்த மோட்டிவேஷன் எடுத்துக்கிறாங்க சொல்லுங்கள்? வீட்டில் இருக்க அப்பா அம்மா கோவப்படுறாங்கன்னு நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜே பண்ணுறீங்க. எனக்கு வந்து இப்படியே போயிட்டுருக்கு, நான் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கேன், வீட்டில் இருக்க அப்பா அம்மாலாம் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறீங்க. அவங்க நம்மளே நீங்கள் சொல்கிற மாதிரியே எல்லா வேலையும் பண்ணிட்டேன். சாரி, கட் ஆகிடுச்சிங்க. ஆனால் பட் என்னால் உட்காந்து படிக்கிறது, உட்காந்து மேக்ஸ் போடுறதுக்கெலாம் நான் உட்காந்து தானே பண்ணணும். அந்த மாதிரி என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியல அப்படின்னா என்னால் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், இப்போ மார்னிங் வந்து என் பிள்ளைங்க வந்து ஒரு 4 o'clockலேருந்து ஒரு 6 o'clock வரைக்கும் தூங்குறாங்கன்னா மற்ற நேரம் என்னால் ஆடியோ வைஸ் நான் என்னால் கேட்டுக்க முடியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. என்னால் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த 2 மணி நேரம் தான் என்னால் ஒதுக்க முடியுது. மற்றபடி என்னால் அந்த நாள் ஃபுல்லாக ஒதுக்க முடியலனாலும் போதும். இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக போதும். அதான் நான் சொல்ல பாருங்க, இப்போ இருந்து, அதாவது இப்போ உங்களுக்கு நாளுக்கு 1 மணி நேரம் கிடைச்சாலும் போதுமானது. ஹவுஸ் ஒய்ஃப் வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அதாவது மற்ற நேரம் தான் நீங்கள் ஆடியோ வைஸ் நல்லா கேட்டுக்கிறீங்கல்ல, காதில் கேட்டுக்கிறீங்க, அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நோட்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கிடைச்சாலும் போதுமானது. இன்னொரு 10 நாள் போய் ஒரு மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நான் என்னால் கன்சிஸ்டன்சியாக கொண்டு போக முடியும் அப்படின்னா போதுமானது. அப்புறம் ஒரு மாதத்தில் மறுபடியும் 3 மணி நேரமாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும் உங்களால். அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு 4 மணி நேரம் அப்படிங்கிறத ஒரு 4 மாதம் கழித்து கன்சிஸ்டன்சியாக எக்ஸாம் வரை கொண்டு போக முடியும். அதுக்கு மேலே வந்து என்ன சொல்கிறது, கிடைச்சா லாபம், இல்லைன்னா ஒன்றும் நட்டம் கிடையாது. சரிங்களா? ஓகே. இப்போது இதெல்லாம் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து 100% செட் ஆகும். இதை விட ஒரு முக்கியமான ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள். ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக நான் இதை மட்டுமே படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். வீட்டில் அம்மா பேசுகிறாங்க, வீட்டில் அப்பா பேசுகிறாங்க, வீட்டில் வந்து நான் இதையே படிச்சுட்ருக்குற, இப்போ இப்படி பண்ணுற அப்படின்னு அவங்க கோவப்படுறாங்க, எது சொன்னாலும் கோவப்படுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே வெறுப்பில் வந்து கோவப்பட மாட்டாங்க. இப்படியே படிச்சுட்ருக்கானே, இப்படி படிச்சுட்ருக்கிறவன் வந்து சக்ஸஸ் பண்ணிடுவானா அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் அவங்க வந்து கோவப்படுறாங்க. அப்படியாவது ஒரு கோவத்தை காமிக்கும் போதாவது அவனோட சக்ஸஸில் வந்து அவன் எய்மை கரெக்டாக கொண்டு போவானா அப்படிங்கிறத அவங்க வெளிக்காட்ட தெரியாமல் தான் வந்து கோவப்படுறாங்க. இப்போது நமக்கு வந்து ஒரு டக்குன்னு ஒரு மனசு சரியில்லை அப்படின்னா நம்ம இப்படி ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கிறோம், நம்மளோட பாதையை சரியான வழியில் நம்ம வடிவமைச்சுக்கிறோம். ஆனால் அவங்க எந்த மோட்டிவேஷன் எடுத்துக்கிறாங்க சொல்லுங்கள்? வீட்டில் இருக்க அப்பா அம்மா கோவப்படுறாங்கன்னு நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜே பண்ணுறீங்க. எனக்கு வந்து இப்படியே போயிட்டுருக்கு, நான் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கேன், வீட்டில் இருக்க அப்பா அம்மாலாம் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறீங்க. அவங்க
நம்மளே உங்களுக்கு அப்படி கோவம் வரதான் செய்யும். இது வந்து ஒரு அரை மணி நேரமே இந்த வீடியோ இருந்தாலும் தயவு செஞ்சு நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க. இதுதான் ரியாலிட்டி. நீங்கள் இப்போ வேலைக்கு போயிட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக வேலைக்கு இருந்து படிக்கிறவங்கள விட நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து அந்த கடமையை வந்து பொறுப்போடு எடுத்துக்கிட்டு செய்கிறீங்க. அதுதான் உண்மை. சரிங்களா? நம்ம வேலைக்கு போகணும். நீங்கள் என்ன நினச்சி உள்ளே வந்திருப்பீங்க? நம்ம படித்து நம்ம வேலைக்கு போய் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே போனால் தான் நம்ம படிச்சுட்டு டக்குன்னு கிளியர் பண்ணிவிட்டு நம்ம அப்பா அம்மாவை கௌரவப்படுத்தணும். நான் அடுத்து வரக்கூடிய நம்ம ஜென்ஸ்னால் ஒய்ஃபாக இருக்கட்டும், லேடிஸ்னால் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும். நம்ம ஒரு நல்ல ஒரு ஊருக்குள்ளே ஒரு நல்ல லெவலில் நம்மளோட ஃபேமிலியை நம்ம தான் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு தானே டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு படிக்கலான்னு சொல்லி உள்ளே வந்திருப்பீங்க. அப்புறம் இப்போ ஏன் தடுமாறுறீங்க? இப்போ ஏன் தடுமாறுறீங்கன்னா, நம்ம என்ன நினச்சி உள்ளே வந்தோம்னு மறந்துட்டீங்க. அதனால தான் இப்போ தடுமாறுறீங்க. வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? எதுக்குமே ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஓகே, இன்றைக்கி என்ன பிளான்? இன்றைக்கி வந்து என்னென்ன வீடியோ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு பேட்ச் ஃபாலோ பண்ணுவீங்க. ஒரு கைடன்ஸ் எடுத்துக்குவீங்க. கண்டிப்பாக எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. சரிங்களா? எடுத்துக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது கைடன்ஸ் அப்படின்னா நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து ஏதாவது கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும்போது கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்போ வந்து ஓகே, இன்றைக்கி எத்தனை வீடியோ கொடுத்துருக்காங்க, அந்த வீடியோவில் நம்ம ஒரு 80% கம்ப்ளீட் பண்ணிட்டோமா, சூப்பர். ஓகே, அப்படி இருக்கணும். கைடன்ஸ் எப்படி இருக்கணும், நீங்கள் எடுத்துக்கிறது எப்படி இருக்கணும். இப்போ இன்றைக்கி 2 வீடியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த 2 வீடியோ 100% கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுவே ஒரு 80% கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா சூப்பர். இல்லை இதையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் எக்ஸ்ட்ரா ரிவைஸ் பண்ணிட்டேன்னா 200% நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போது நம்மளாம் வந்து அதிகமாக கொடுக்குறதே இல்லை. ஏன்னா நான் வந்து ஒரு ஷெட்யூல் வைஸ் வச்சுருக்கேன். இப்போ இப்படியே போனோம்னா இப்போ இதுக்குள்ளே இதை முடிச்சிடலாம் அப்படின்னு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். அப்போ அந்த பிளான் படி அதை எப்படி பிரித்து ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படி தான் நான் போயிட்டுருக்கேன். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ சாட்டர்டே சண்டே கொஞ்சம் இந்த வீக் மட்டும் ஸ்டார்ட் பண்ணதுனால 1ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணதுனால தான் வந்து நம்ம சண்டே அன்னைக்கு கூட கொஞ்சம் வீடியோ ஒரு 2-3 நாள் வந்து வேறு மேம் ஒருத்தர் வச்சு நான் கொடுத்தா அது செட் ஆகலைன்னு சொல்லிட்டீங்க. சரி பரவாயில்ல, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே கொடுக்குறேன். இப்போது எனக்கு தெரியும், இப்போ நான் வந்து ஒரு 4 வீடியோ எடுத்து வச்சுட்டேன். அதை வந்து கடகடன்னு கொடுத்துட்றலாம். ஆனால் எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ முடிக்க முடியும், நம்ம பேட்சுக்குள்ளே இருக்கிறவங்களோட இது என்னங்கிறது எனக்கு தெரியும். நம்ம பேட்சுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்ட நான் தனியாக ஃபோனில் பேசியிருக்கேன், எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ ஒவ்வொருத்தரோட சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போ அவங்களால இன்றைக்கி வந்து இதுக்கு மேலே கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கம்ப்ளீட் பண்ண முடியாது, ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. ஸோ இதை கொஞ்சம் பிரித்து நம்ம கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-4 வீடியோவை நான் நிப்பாட்டி வச்சுருக்கேன். ஓகே, சரிங்களா? எப்போவுமே ஒன்று நினச்சிக்கோங்க, ஒரு ஸ்டடி பிளான் போடுறோம் அப்படின்னா அதை 100% ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னா தான் நம்ம சக்ஸஸ்ன்னு கிடையாது. நீங்கள் 80% முடிச்சிட்டிங்கனாலே சக்ஸஸ் தான். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 200க்கு 200 தானே எல்லோரும் போட்டு இப்போ சக்ஸஸ் பண்ணி போனவங்கள 200க்கு 200 போட்டு போயிருக்காங்க. இப்போ 150 to 153 எடுத்தவங்களே நல்ல போஸ்டிங்கில் இருக்காங்களே லாஸ்ட் இயர் குரூப் 4ல். கொஞ்சம் எல்லாருமே வந்து நம்மளுடைய வே எது, நம்மளுடைய பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கணும்னு வீட்டில் புக்கு வாங்கி அடுக்கிறது தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. புக்கை வாங்கி வீட்டில் அடிக்கிறதுங்கிறது வேஸ்ட்டு. நீங்கள் படிக்க முடியும்னா வாங்குங்க, இல்லைன்னா பேசாமல் வந்து கம்முன்னு வச்சுட்டு நீங்கள் வந்து நிறைய இப்போ வந்து ஸ்கூல் புக்கு அவுட் சோர்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி நிறைய பக்கம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது அதுவே ஸ்ட்ரெஸ் ஆகிடும். இப்போ ஒரு புக் வாங்குறீங்கன்னா அந்த புக்கு இருக்கிறத படித்து முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த புக்கு வாங்குங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓகே. அப்போ ஒரு 2-3 புக் வாங்கி அடிக்கிட்டு அதை படிக்க முடியலைங்கும் போது அது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து பாருங்கள், உங்களோட ஹாப்பினஸ்ஸே வேறு லெவலில் இருக்கும். சரிங்களா? இதுதாங்க ரியாலிட்டி. இதையெல்லாம் கடந்து போய் தான் நம்ம டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற எக்ஸாம் எழுதணும். இதை நான் ஏன் இப்போ கொடுக்குறேன் அப்படின்னா, இன்னும் ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் அதுக்காக மார்ச் 1ஆம் தேதி வந்து நீங்கள் மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து படிக்க சொன்னீங்கன்னா ஒரு மாதத்துக்கு உட்காந்துட்ருக்காதீங்க 15 நாளைக்கு. இப்போ ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கீங்க, சூப்பராக படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இப்படியே கண்டினியூ பண்ணிடுங்க. சரிங்களா? ஓகே, இப்போ மார்ச் 1ஆம் தேதி தான் பார்க்குறேன், இந்த வீடியோ பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களும் தாராளமாக அப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் போதுமான டைம் இருக்குது. நீங்கள் அவங்க அங்கே போயிட்டாங்க, இவங்க இங்கே போயிட்டாங்க, அந்த கதையே வேண்டாம். நமக்கு டார்கெட், நமக்குன்னு சிலபஸ் ஒன்று கையில் இருக்குல்ல. டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துக்கும் கொடுத்த அதே சிலபஸ் தானே நம்மளுக்கும். அப்போ சிலபஸ்னு ஒன்று கையில் இருக்குல்ல, நமக்குன்னு ஒரு பிளான் கையில் இருக்குல்ல. நம்ம பிளானை எப்படி நம்ம முடிச்சுட்டு வரோம் அதை மட்டும் பாருங்கள். எல்லாருமே வந்து ப்ராக்டிக்கலாக என்ன சாத்தியம் அதை மட்டும்
மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வராது. கொஞ்சம் இந்த சாட்டர்டே சண்டே அந்த மாதிரியெல்லாம் நம்ம பேட்சை பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே சண்டே இந்த வீக் வந்து நான் கொஞ்சம் 2-3 நாள் பெண்டிங் வீடியோ கொடுக்காதனால, அதாவது பெண்டிங் வீடியோ இல்லை, மேம் வேறு ஒருத்தர் மேம் வந்து கொடுத்தாங்க. நான் அவுட் சோர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நோட்ஸ் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் மேம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அதனால் அது திரும்ப நான் கொடுக்கறதுனால இப்போது இன்றைக்கி கூட நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். பட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து சாட்டர்டே சண்டே நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன். அது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் பெண்டிங் ஒர்க் இருந்துச்சுன்னா அதை அந்த டைமில் உட்காந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறதுக்காக. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. எல்லாருமே வந்து நான் ஏன் இப்போ இதை சொல்கிறேன்னா, இப்போ இருந்து இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கும். இதே வந்து நான் போய் ஜூனில் உட்காந்து நான் அதை கொடுக்க முடியுமா? அதை சொல்லி உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நீங்கள் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு முடியவே முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணாதவங்களாம் இனிமேலாவது ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இதுதான் ரியாலிட்டி. நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன்னு 7 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறதுனால மட்டும் எந்த பிரயோஜனம் கிடையாது. இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை. நீங்கள் எதுக்காக உள்ளே வந்தீங்க அப்படிங்கிறது நீங்கள் அப்பப்போ மைண்டில் ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட வேவை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவீங்க. அதான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஃப்ரீ டெலகிராம் சேனல் என்னென்னு கமெண்ட்டில் கேட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு டைமும் நான் வந்து கமெண்ட்டில் போய் பின் பண்ணிகிட்டே இருக்க முடியல. அதனால் இந்த வீடியோ கீழே வந்து ஃப்ரீ டெலகிராம் சேனலோட லிங்க் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணிடுறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இலவசமாக வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கு, அது தமிழுக்கு தேவையான அவுட் சோர்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு வீடியோஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படிங்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. பேட்ச்குள்ளே இருக்கவங்களுக்கு நான் ஆல்ரெடி நான் தனியாக இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். எல்லாருமே வந்து அன்னன்னைக்கு என்ன வீடியோ வருதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நோட்ஸ் எடுக்க முடிஞ்ச நோட்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாங்க. அதுதான் வந்து உங்கள் உடம்புக்கு நல்லது, அதுதான் நம்ம படிப்புக்கும் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மெசேஜெல்லாம் வந்து நான் அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நான் காமிக்க முடியாது. இருந்தாலுமே பேட்ச்குள்ளே இருக்கவங்களே எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு அதுதான் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்குது. ஓகேங்களா? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு பெஸ்ட் கைடன்ஸ் கிடச்சிருக்கு. நான் கரெக்டான கைடன்ஸில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து என்னை கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் கொடுக்குற வீடியோஸ்லாம் புரியுது, உங்களோட நோட்ஸ் இந்தளவுக்கு நான் பேட்ச்குள்ளே இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்லாம் கொடுத்துருந்தீங்க. உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நான் இதை வந்து இங்கே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் பேட்ச்குள்ளேயே இதை தான் கொடுக்கணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே. எல்லாருமே வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே இன்னும் அதிகமாக கொடுக்கணும், இன்னும் பெட்டராக என்னெல்லாம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.